tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away. And spare the time if you can. Dreams can come true and they will for you. For Anna they already ஏய் இங்க பாரு. நீ இதெல்லாம் ஏன் மிஸ் பண்ற? பரவாயில்ல, நானும் நம்ம பூனையும் ஜாலியா நண்டு பிடிச்சிட்டு இருந்தோம். இங்க பாரு, இந்த பக்கமா ஒரு பெரிய நண்டு வந்ததை நீ பாத்தியா? இல்ல, ஏன்? ஏன்னா இங்க உண்மையாவே மந்திர சக்திக்கு கட்டுப்பட்ட ஒரு நண்டு இருக்கு. நீ இன்னும் அத பார்க்கலையா? மந்திர சக்திக்கு கட்டுப்பட்ட நண்டா? நீ என்ன சொல்ற? அத பத்தி உங்களுக்கு சொல்றேன். அது ரொம்ப விசேஷமான நண்டு. ஒரு நாள் ஒரு நண்டு வந்துச்சு. அது ரொம்ப பெருசா இருந்துச்சு. நம்ம டூயல் மாதிரி ஒரு நண்டு பிடிக்கிறவனா இருந்தான். ரொம்ப நாள் அவனுக்கு எந்த நண்டும் கிடைக்கல. ஒரு நாள் அவன் கண்ணுல ஒரு பெரிய நண்டு பட்டுச்சு. அவனுக்கு அதை என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். யார் நீ? எதுக்கு என்னோட அரண்மனை தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச? யார் உனக்கு அனுமதி கொடுத்தது? என்ன மன்னிச்சிடுங்க அரசே. இதோ இந்த ராட்சச நண்டு உங்களுக்கு தேவைப்படுமான்னு கேட்க தான் வந்தேன். இத நானே பிடிச்சிட்டு வந்தேன். நீ சொல்றது இருக்கட்டும். நான் இந்த நண்டை வாங்க வேணாம் யாரு உன்கிட்ட சொன்னது? எனக்கு இது வேண்டாம், நீ கொண்டு போயிடு. இவ்ளோ பெரிய நண்டு, இப்படி ஒரு நண்டு நான் பார்த்ததே இல்ல. அப்பா அப்பா, எனக்கு இது வாங்கி கொடுங்கப்பா. எனக்கு கடல் உயிரினம்னா ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்லப்பா. தயவு செஞ்சு எனக்காக வாங்கி கொடுங்கப்பா. என்ன உனக்கு நண்டு வேணுமா? அதுவும் அவ்வளவு பெரிய நண்டை நீ எங்க வச்சுப்ப? என்னப்பா மறந்துட்டீங்களா? இந்த மாதிரி உயிரினத்தை வளர்க்கறதுக்கு எனக்கு ஒரு பெரிய குளம் ஒண்ணு கட்டி கொடுத்திருக்கீங்களே, அதுல நான் வளர்த்துக்கிறேன்ப்பா. அப்படின்னா சரி, இந்தா நீ இந்த காசை வச்சுக்கோ. இதோ இதான் அந்த குளம். போ, இதுதான் இனிமே உன் புது வீடு. நான் கிளம்பட்டுமா இளவரசி? இளவரசி? எவ்வளவு தைரியம் தான் நீ என்னைய காக்க வைப்ப? அந்த நண்டு வந்ததுல இருந்து இவளுக்கு இதே வேலையா போச்சு. இதோ வந்துட்டேன்ப்பா. நான் குளத்துக்கிட்ட தான் இருந்தேன். அது தெரிஞ்சுக்கிறது தானே. சரி, உன்னோட அந்த புது நண்டு எப்படி இருக்கு? அது ரொம்ப நல்லா இருக்கு. இப்பதான் எனக்கு அத பத்தி புரியுது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. தினமும் இந்த நேரத்துல அது குளத்துல இருந்து காணாம போயிடுது. தினமும் எங்க போகுதுன்னு புரியல. ஒரே மாயமா இருக்குது. இது நமக்கு மட்டும் சாப்பிடுற நேரம் இல்ல, நண்டுங்களுக்கும் தான் இது சாப்பிடுற நேரம். உன்ன மாதிரி நேரக்கிட்ட நேரத்துல சாப்பிடாது. அது சரிதான். ஆனா குளத்தை விட்டு ஏன் வெளியே போகுது? இளவரசியாரே, உங்களுக்கு நல்ல மனசுன்னு எனக்கு தெரியும். எல்லார்கிட்டயும் இரக்கத்தை காமிக்கிற நீங்க இந்த வயசான பிச்சைக்காரனுக்கும் இரக்கத்தை காட்டுங்க. எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. அங்கேயே இருங்க, நான் போய் ஏதாவது எடுத்துட்டு வரேன். இந்தாங்க, இத வெச்சுக்கோங்க. அச்சச்சோ, எனக்கு கிடைச்ச பணத்தை தவற விட்டுட்டேனே. என்ன இது? நான் ஏதாவது கனவு காண்றேனா என்ன? இத பார்க்க மீன் குளம் மாதிரி தெரியலையே.
இளவரசி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறேன். அதை நம்புவீங்களான்னு தெரியல. நான் தண்ணிக்குள்ள நீந்தி குளத்தோட இன்னொரு பக்கம் போனேன். அங்க ஒரு பெரிய அரண்மனைய பார்த்தேன். ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. அங்க இந்த ராட்சச நண்டெல்லாம் இருந்தது. இளவரசனும் ஒரு தேவதையும் வந்தாங்க. மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. இப்ப எனக்கு நல்லா புரியுது. தினமும் இந்த நண்டு எங்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. சரி, நாளைக்கு மதியம் நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். இல்ல, நீங்க மட்டும் தான் தனியா போகணும். ஏன்னா நான் வயசானவ, மறுபடியும் தண்ணிக்குள்ள நீந்த முடியாது. ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்க சரியான நேரத்துக்கு போனாதான் உங்களை பார்க்க முடியும் இளவரசி. என்ன ஒரு அதிசயம்! இந்த நண்டுக்குள்ள அழகான இளவரசன் இருக்கானே. எனக்கு அவன் கூட பழக ஆசையா இருக்கு. ஆனா அவன் எப்ப பார்த்தாலும் நண்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கானே. நல்ல யோசனை. நான் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுமா? தேவதைக்கு மட்டும் நீ இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சது நம்ம 2 பேரையும் கடுமையா தண்டிச்சிருவாங்க. நான் உன்னை இதுல இருந்து விடுவிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஆனா அது எப்படின்னு நீ தான் சொல்லணும். அது சாத்தியமே இல்ல. ஏன்னா என்ன விடுவிக்க ஒரு பொண்ணு என்ன உண்மையா நேசிக்கணும். அவ வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணிக்க தயாரா இருக்கணும். என்ன நம்பு, நான் தான் அந்த பொண்ணு. அப்படின்னா சரி, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. நீ கடல் கிட்ட இருக்கிற பாறை மேல நின்னுக்கிட்டு கடல் அலைகளை பார்த்து அழகா ரொம்ப சத்தமா பாடணும். அப்போ கடல் அலைகள்ல இருந்து தேவதை வரும். அப்போ அது உன்னை பாட சொல்லும். அதுக்கு நீ அது தலையில வச்சிருக்கிற பூவை கேட்கணும். ஞாபகம் வச்சுக்கோ, இளவரசியோட பூதான் என்னோட வாழ்க்கையே. என்ன பண்றது? நீ சொல்ற மாதிரி செய்யணும்னா அதுக்கு முதல்ல பாட கத்துக்கணுமே. ஓ இளவரசி, நீங்க திரும்ப வந்ததும் தான் எனக்கு உயிரே வந்தது. நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் பெரியவரே. ஏன்னா எனக்கு உங்களால ஒரு இளவரசர் கிடைச்சாரு. இந்தாங்க, இந்த பரிசை வச்சுக்கோங்க. நன்றி இளவரசி. சரி, அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க இளவரசி? என்னோட அடுத்த வேலையா நான் முதல்ல நல்லா பாட கத்துக்க போறேன். நீ சொன்னதை நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். பாட கத்துக்க போறியா? எதுக்காக? ஆனா அப்பா, எல்லா இளவரசிகளும் பாட்டு பாட கத்துக்கிறது வழக்கம் தானே. புரியுது, ஆனா அதுக்கு ஞானம் இருக்கணுமே. எனக்கு ஞானம் இருக்குப்பா. நானும் கத்துக்கிட்டா நல்லா பாட்டு பாடுவேன். சரி, அப்புறம் உன்னோட இஷ்டம். எல்லா கலைஞர்களையும் நான் கூப்பிடுறேன். லா 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 லா. என்ன ஒரு அருமையான குரல் அது! யார் பாடுறது? ரொம்ப நன்றிப்பா. என்னால பாட முடியாதுன்னு சொன்ன நீங்களே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்களே. நான் இப்ப கடற்கரைக்கு போய் பாறை மேல நின்னு பாட போறேன். என்ன, கடற்கரை பாறை மேல நின்னு பாட போறியா? உனக்கு என்ன பைத்தியமா? இல்லப்பா, நீங்க என்ன இன்னும் புரிஞ்சுக்கல. நான் அங்க நின்னு பாடினா எல்லா மீனுங்களும் என் பாட்டை கேட்கும்ல. மீன்களுக்காக பாட போறியா? ஹோ, சரி, நீ நினைக்கிறதான் எப்பவும் செய்வியே. பாதுகாப்புக்கு தோழிகளை கூட்டிட்டு போ. லா 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 லா. ஓ, நீ ரொம்ப அழகா வாசிக்கிற. உன்னோட இந்த வாசிப்பு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நீ நல்லா பாடவும் செய்யற. எனக்காக நீ ஒரு பாட்டு பாடினா நீ கேக்குற எதையும் நான் தரேன். நான் உங்களுக்காக பாடுனா உங்க தலையில இருக்கிற அந்த அழகான பூ எனக்கு தருவீங்களா? மாட்டேன், நிச்சயமா தர மாட்டேன். அப்படின்னா என்ன மன்னிச்சிடுங்க. உங்க தலையில இருக்கிற அந்த பூவை தரலனா இனிமே என் வாழ்நாள் முழுவதும் நான் பாட போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ, அப்படியா? சரி, நான் எங்க பட்டாலும் நீ அதை எடுத்துக்குவியா? என்ன சொல்ற? சரி, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். நான் பாடினது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே அந்த பூவை எங்க வேணா தூக்கி போடுங்க. TuneWorldTamil.blogspot.com
இளவரசி என்ன பண்றாங்க? வேண்டாம் இளவரசி. இளவரசி ஜாக்கிரதை. பயப்படாதீங்க இளவரசி, நான் தண்ணிக்கடியில தான் இருக்கேன். உங்களை தாங்கி பிடிச்சுக்கிறேன். நான் உங்களை பத்திரமா கரைக்கு கூட்டிட்டு போய் விடுறேன். ஆனா நீங்க என்ன பார்த்தத பத்தி உங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. நான் நேர்ல வர வரைக்கும். நான் சொன்ன எல்லாத்தையும் சரியா எழுதிட்டல. கடைசியா நீங்க இதுக்கு உடன்படுவீங்கன்னு நம்புறேன். இப்படிக்கு மகாராஜான்னு போடு. அது என்ன சத்தம்? மரியாதைக்குரிய மகாராஜா, உங்க மகளான இளவரசி என் வாழ்க்கையை காப்பாத்திட்டா. அதனால அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்புறேன். என்ன சொன்னா என் பொண்ணு உன் வாழ்க்கையை காப்பாத்தினாளா? அவ வளர்க்கிற நண்டை விட்டு நகர மாட்டாளே. இது ஆச்சரியமா இருக்கு. நான் தான் அந்த ராட்சச நண்டு அரசே. உங்க மகளோட பாட்டு தான் அந்த சாபத்துல இருந்து என்ன விடுவிச்சது. அப்பா, அப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புற இளவரசரை சந்திச்சீங்களா? நீ எனக்கு எப்பவுமே புரியாத புதிர்தான் இளவரசி. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதனால உங்க கல்யாணத்தை நடத்த நான் ஏற்பாடு பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இளவரசனுக்கும் இளவரசிக்கும் அரசர் ரொம்ப தடபுடலா கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்பா, இது எல்லாம் நீங்க எப்ப தயார் பண்ணினீங்க? ஆஹா, இது என்ன கல்யாண விருந்து போல இருக்கு. விருந்தா இருந்தா அந்த நண்டு இளவரசன் தான் முதல்ல சாப்பிடணும். அந்த நண்டு இளவரசனோட பேரை சொல்லி நாம இந்த விருந்த சந்தோஷமா சாப்பிடலாம். என்ன சொல்ற? நான் சொன்னது சரிதானே? ஆமா,